அந்த உரல்ல நெல்லு குத்துனாங்கன்னா அவங்க வீட்டுல என்னைக்கும் சந்தோஷ நிம்மதி குறையிருக்காது. அந்த நெல்லு குத்தி அவங்களுக்கு அரிசி வச்சு அவங்களுக்கு புடைச்சு சாதம் செஞ்சு போட்டு அவங்க பண்ணும்போது அந்த வீட்டுல அந்த சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்கு. அதே போலதான் வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம வாசல் கூட்டுற சீமாறு, வீடு கூட்டுற சீமாறு எல்லாம் இருக்கும். இந்த சீமாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாலை நேரத்துல வீடு குப்பையை கொண்டு போய் வெளியே போடாத, மகாலட்சுமி வெளியில போயிடும், அதனால காலையில போய் வெளியே கொட்டுங்க குப்பைய, இப்ப கூட்டாத, அப்படியே இருக்கட்டும், காலையில கூட்டி அள்ளிக்கலாம், இப்படி எல்லாம் இந்த காலத்துல சொன்னாங்க இல்லைங்களா? இந்த கூட்டுறது மகாலட்சுமிய விரட்டுறது யாருன்னா இந்த சீமாறு இல்லைங்களா? இந்த குப்பையெல்லாம் சேகரிச்சு ஒன்னா சேர்த்து வச்சு அந்த மகாலட்சுமி அந்த சீமாரிலையும் தங்கிக்குது இல்லைங்களா நைட்டு? இப்படி எல்லாம் இருக்கும்போது உங்களுடைய வீட்டிலேயே நம்ம வீட்டுல அதிர்ஷ்டம் என்னைக்கும் குறையில்லாம இருக்கணும். அப்படின்னா நம்ம இந்த சீமாறு, நம்ம வாச கூட்டுற சீமாறு, வீடு கூட்டுற சீமாறு எல்லாம் நல்ல பழைய சீமாறு ஆனதை ஒரு பால்தீன் பையில போட்டு பேக் பண்ணி கூட நம்ம ஒரு பீர் வச்சத்துல ஒரு ஓரத்துல மகாலட்சுமி என்னோட வீட்லயே தங்கிட்டுன்னு சொல்லி அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்கன்னா வீட்லயும் காசு தாங்க.